நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பெண்கள் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஏன் தனி வருமானம் ரொம்ப முக்கியமானதாக இன்றைக்கி இருக்குது? தனி வருமானம்னு சொல்லலாம், அதை குடும்ப வருமானம்னு சொல்லலாம். அந்த பணம் அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே, அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது. நிறையா இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நான் ட்ராயிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அப்படின்னா நான் பணத்தை பெற்று ட்ரெஷரியில் சைன் பண்ணி ட்ரெஷரியிலேருந்து அந்த பணத்தை கொடுப்பார்கள். அப்போ எல்லாம் கேஷ் தான். ஸோ அந்த பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். ஒரு 30 பேர் 40 பேர் சர்வசாதாரணமாக ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணாங்கன்னா, நாங்கள் அந்த இளம் வயதிலேயே எங்களது லேட் 20ஸ்லேயே நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கோம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு ஊசி போட சொல்லி கொடுத்துருப்பாங்க, மாத்திரை எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் வந்து எங்களை அப்படி உட்கார வச்சுருவாங்க, ட்ராயிங் ஆஃபீஸர்னு. அப்போது நாங்கள் அந்த பணத்தை வாங்குவோம், கொடுப்போம். நிறையா நேரம் ஆண்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. வேலை பார்க்கிறது என்னதோ அந்த பெண்ணாக தான் இருப்பாள். ஆனால் அந்த பணத்தை அந்த பெண் தொட்டு கூட பார்க்க முடியாது. கணவர் வந்து அப்படி வாங்கி எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து எண்ணி பார்த்து இது எப்படி அது எப்படி என்று எங்களிடம் சண்டை போடுகிறவர்கள் நிறைய இடத்துல அந்த ஆண்களாக தான் இருப்பாங்க.